வணக்கம் நண்பர்களே, எங்களுடைய சார்தாம் யாத்திரை இன்றைக்கி பெங்களூரில் இருந்து ஆரம்பிக்குது. அதிகாலையிலேயே நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். மனசில் ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் கடவுளை தரிசிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு பக்தி உணர்வு. எல்லா செக்கிங்கும் முடிச்சுக்கிட்டு டெல்லிக்கு போகிற ஃப்ளைட்டில் ஏறணும். டெல்லி ஏர்போர்ட்டு போய் சேர்ந்ததும் எங்களோட லக்கேஜை வாங்கிட்டு அங்கேருந்து வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் அந்த ட்ரெயினில் ஏறி ஹரித்வாருக்கு கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் நாங்கள் வெயிட்டிங் ரூமில் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் ட்ரெயினில் ஏறினோம். யாத்திரை ரொம்பவே வசதியாக இருந்துச்சு. இப்போ தான் எங்களுக்கு நம்ம உண்மையிலேயே சார்தாம் யாத்திரைக்கு கிளம்பிட்டோம் அப்படிங்கிற அந்த உணர்வு கரெக்டாக எங்களுக்கு ஃபீல் ஆகுது. சந்தோஷமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஹரித்வாருக்கு போனதுக்கப்புறமா ஹோட்டலுக்கு போய் அங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே பயணத்தை திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையில் எங்களோட டிரைவர் வந்துட்டார். அதுக்கப்புறமா அந்த காரில் ஏறி நாங்கள் எங்களுடைய சார்தாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கேம்புக்கு போனோம். அங்கே எங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சு. அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தருக்கு எங்கள் குழந்தைய ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால் அவனை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சு மடியில் வச்சு உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் கொஞ்சி விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த அன்பான தருணம் எங்களுடைய பயணத்துக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு பிகினிங் ஆகிட்டு ஆரம்பிச்சிச்சு. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க எங்களுக்கு ரிசிப்ட் கொடுத்தாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதார் கார்டை கேட்பாங்க. அப்புறம் நீங்கள் யாத்திரை பண்ணாத ஒருத்தருடைய நம்பரையும் கொடுக்கணும். அதுக்கப்புறமா அடுத்த இடமான பார்கோட்டை நோக்கி நாங்கள் கிளம்பினோம். ஹரித்வார்லேருந்து பார்கோட்டு சுமார் 180 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. 6 to 7 hours டைம் எடுக்கும். வழி முழுக்க உயரமான மலைகள், வளைந்து போகும் சாலைகள், அப்புறம் ஓடிக்கொண்டே இருக்கிற நதிகள், குளிர்ந்த காற்று, இயற்கையோட அழகு எங்களை ரொம்பவே மனசை கவர்ந்துடுச்சு. ஈவினிங் நைட்டில் ஒரு 9 o'clock நாங்கள் பார்கோட் போய் சேர்ந்தோம். அங்கே ஆர்டி ஹோட்டல் அப்படிங்கிற அந்த ஹோட்டலில் தான் எங்களுக்கு புக் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் செக்இன் பண்ணினோம். எங்களுடைய பேக்கேஜில் ட்ராவலிங், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் இதெல்லாம் இன்க்ளூடிங்காக தான் இருந்துச்சு. ஹோட்டல் ரூமில் இருந்து இந்த மலை காட்சி ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. இயற்கையே எங்களை வரவேற்கிற மாதிரி தோணுச்சு. இன்றைக்கி நைட்டு ரொம்ப அழகாக நல்லபடியாக ஓய்வு எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் நாள் காலையில் நாங்கள் யமுனோத்ரி தாம் பயணம் ஆரம்பிச்சிட்டோம். இந்த சார்தாம் யாத்திரையை எங்களோட சேர்ந்து அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். உங்களுடைய உற்றார் உறவினரோடு பகிருங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கண்டிப்பாக அமர்த்துங்க. யமுனோத்ரி பயணத்தினுடைய வீடியோவை சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.